இது பார்த்திங்கன்னா அந்த கோயில் திருவிழாவில் அதிக விளம்பர கூட்டம் போய் மரத்து தருவது, விளையாட்டை பார்க்க போகிறது, இது வந்து உண்மையிலேயே ஒரு நாகரிகமான சமூகத்திற்கு ஒரு நல்ல அடையாளமாக இதை என்னால் பார்க்க முடியல. அரசியல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இங்கே இருக்கக்கூடிய சிக்கல்கள் ஒரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சி பெருசாக பேசுறதுலாம் கிடையாது. இகழ்ந்து பேசுறது, அந்த கட்சி சார்பாக ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அதை விமர்சிப்பது அப்படிங்கிறது தான். அதில் எல்லாராலையுமே அதிகமாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு கட்சியாக இப்போ மாறி நிற்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம். மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியான அதிக பேச்சுக்கள் இருக்குது. ஏகப்பட்ட பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஈவன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அங்கே இப்போ கட்சி தொடங்கினவங்களாம் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற வார்த்தையை சேர்த்திருப்பார். நடிகர்கள் பின்னாடி போகக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேச ஆரம்பித்த போது வேல்முருகன் அவர்கள் நடிகரை நான் குத்தம் சொல்ல மாட்டேன், ஆனால் அந்த நடிகருக்காக ஒரு பெண் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடியோ எடுத்துக்கிறாங்க, இதெல்லாம் கலாச்சாரமா அப்படின்னு சொன்ன கேள்வியும் அதற்கு பெண்கள் மத்தியில் வந்த குரலும் எதிர்ப்பு குரலும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பலமாக இருந்துச்சு. அது கூடவே இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வேறொரு சம்பவத்தை செஞ்சிருக்கார். மனோ தங்கராஜ் அந்த சம்பவத்தை வாங்கியிருக்கிறார். அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ்பெஸ்டி சார்பாக ஒரு ப்ராடக்ட்டை உங்கள் முன்னாடி கொண்டு வரதில் ரொம்பவே பெருமைப்படுறேன். தமிழ் படிக்க வைக்கிறது, தமிழில் நம்ம குழந்தைகள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான இன்டெலிஜென்ஸ் புக்கு தான் இது. இங்கிலீஷ் இன்டெலிஜென்ஸ் புக் 325 ரூபாய்க்கு நம்ம வெப்சைட்டில் இருக்குது. பட் இது தமிழ். டெமோ பார்த்துடலாமா? இப்படி நம்ம குழந்தைகள் கூட 10 பக்கத்தில் தமிழில் இது பேசும். நம்ம குழந்தைகளும் தமிழை ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். அது கூடவே ஒரு ஸ்கெட்ச் வித் இரேசர் ஃப்ரீயாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்தில் நீங்கள் எழுதுறத உடனே வைப் பண்ணி அழிச்சிக்கலாம். இதை பற்றி மேலும் விவரங்கள் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். இது வேணும்னா கிட்ஸ்பெஸ்டியில் இப்போ ஒரு 300 பீசஸ் 349 ரூபாய்க்கு கொடுக்க போகிறோம். யாரெல்லாம் முதல்ல வாங்குறீங்களோ வாங்கிக்கோங்க. 349க்கு தமிழ் இன்டெலிஜென்ஸ் புக், நாட் இங்கிலீஷ். இது தமிழ் கிடைக்கிறது ரொம்ப ரேர். உங்களுக்காக கிட்ஸ்பெஸ்டியில். ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 10+2 இதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளை கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, இது அரசியல் விழாலாம் கிடையாது, உங்களை ஊக்குவிப்பதற்கான விழா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விழாவை நடத்திட்டு இருக்காங்க. பல வருடங்களாகவே இது நடைபெற்றாலும் இப்போ சில வருடங்களாக நமக்கு தெரிஞ்சு அது பெரிய ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் அந்த பெண்கள், சிறுமிகள், அங்கே வரக்கூடிய முக்கியமான நபர்கள், அம்மாக்கள், இவங்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, விஜய் அவர்களுடைய கையில் இந்த ஹார்ட் பண்ணுறது, இதெல்லாம் சரிதானா, இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பேசிட்டார். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட பேர் பதிலடி கொடுக்கும்போது இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீங்கள் என்ன இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு 5-10 வருஷம் இவ்வளோ நாள் மக்களுடன் இருக்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் இருக்குது, கழகங்கள் இருக்குது, அவங்க கூட அவங்கள வலுப்படுத்துங்க. உடனடியாக நீங்கள் தான் அதில் பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே எல்லாருமேலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு என்ன செஞ்சுருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான குரலை பதிவு பண்ணியிருக்காரு வேல்முருகன் அவர்கள். கண்டனங்கள் எல்லாமே வேல்முருகன் அவர்களுக்கு பக்காவாக வந்தபோது வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அப்படி பேசவே இல்லையேன்னு. சார் முழு வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது சார், அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லையா. இந்த மாதிரி இவங்களுடைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா. இந்த நேரத்தில் தான் ஆர்சிபி வெற்றி பெற்று விட்டார்கள். 18 வருட கனவு. ஒரு தோல்வி அடைந்தவனுக்கு தான் வெற்றியினுடைய வழி என்ன அப்படிங்கிறது தெரியும். மீதம் இருக்கும் எல்லாருக்கும் வெற்றியினுடைய மிகப்பெரிய ஆனந்தம் மட்டும்தான் தெரியும். ஆனால் வெற்றி பெற்றவனுக்கு மட்டும்தான் வெற்றியினுடைய வலியும் வேதனையும் தெரியும். அதனால தான் சில நேரங்களில் வெற்றி பெற்ற மனிதர்கள் அழுவார்கள். அதுக்கான காரணம் ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொன்னாலும் வலி வேதனைக்கான நிவாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான 18 வருட கனவு ஆர்சிபி அப்படின்னு சொல்லும்போது உடனடியாக விளம்பர மாடல் கர்நாடக அரசாங்கம் என்ன செய்கிறாங்க, பாராட்டு விழா அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. 3 லட்சத்துக்கும் அதிகமான மனிதர்கள் ஒன்று சேர்கிறார்கள். கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை. எப்படியாவது அந்த வெற்றி விழாவுக்கு போயிட முடியாதான்னு சொல்லி முண்டி எடுத்துகிட்டு போகும்போது என்ன செஞ்சிடறாங்க, அங்கே பெரிய கூட்ட நெரிசல் ஏற்படுது. 11க்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்து விடுகிறார்கள். ஸோ இந்த ஒரு கேள்வி மனோ தங்கராஜ் அவர்களிடம் கேட்கப்படுது. ஆக்சுவலாக மனோ தங்கராஜ் அவர்கள் அடுத்ததாக மறுபடியும் அமைச்சரான போது அவர் என்ன செஞ்சார், ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்கிற முக்கியமான நபரை நான் பார்த்தேன், அதுக்கு முன்னாடி இன்னொரு பாதிரியாரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து அவர் ஃபோட்டோ புகைப்படமாக எடுத்து போடும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், சார் நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் மத சார்பாக போகக்கூடாது சார், அது ஒரு சார்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஹிந்து மதமும் கிடையாது, இஸ்லாம் மதமும் கிடையாது, கிறிஸ்தவ மதமும் கிடையாது, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம்.
காரணம் இருக்குது. அமைச்சர்கள் இப்படி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இதை வடநாட்டில் தான் செய்வாங்க. ஹிந்துத்துவவாதியாக, ஹிந்துக்களாக, இல்லாட்டி கிறிஸ்தவர்களாக, இஸ்லாமியர்களாக இப்படி காண்பிப்பது எல்லாமே வடநாட்டில் நடக்கும். தமிழ்நாட்டில் அது வேண்டாமே சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய மக்களும் அதை சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அவர் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிரான கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அவர் என்ன சொன்னார்னா, கோவில் திருவிழாவிற்கு அதிக அளவு கூட்டம் செல்வது உண்மையிலேயே நாகரிக சமூகத்திற்கு நல்ல அடையாளமாக என்னால் பார்க்க முடியாது. கோவில்களை கூட்டம் கூட்டமாக பக்தர்கள் போகிறத நாகரிக சமுதாயம் அப்படின்னு சொல்லி என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. அதாவது ஹிந்துக்கள் நீங்கள் போகிற கூட்டம் கூட்டமாக போகிறீங்கன்னா அது முட்டாள்களப்பா, பிற்போக்குத்தனப்பா, நம்ம முற்போக்க பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவருடைய அஜெண்டாவுக்கே வரார் மனுஷன். அவர் அஜெண்டா என்ன அப்படிங்கிறத இனிமேல் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிறத நாம் சொல்கிறத விட ஒரு அரசியல்வாதி சொன்னால் நல்லா இருக்கும். அந்த அரசியல்வாதி யாராக இருக்கணும்? ரொம்ப ஃபயராக இருக்கணும், இளைஞருக்கு மத்தியில் வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும், அவர் அண்ணாமலையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணாமலை அவர்கள் அதற்கு எதிராக என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத இங்கே பார்க்கணும். அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளை பார்த்துக்கோங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் காங்கிரஸ் அரசின் நிர்வாக தோல்வியால், கரெக்ட், நிர்வாக தோல்விதான் அந்த உயிரிழப்புக்கு காரணம். கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்த குறித்து கேள்விக்கு பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று பதிலளித்திருக்கிறார் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள். கோவில் சொத்துக்களையும் பக்தர்கள் காணிக்கையாக கொடுக்கும் உண்டியல் பணத்தையும் சுரண்டி கொண்டிருக்கும் கூட்டம் இன்று பொதுமக்கள் கோவில் திருவிழாவுக்கு செல்வது நாகரிகம் இல்லை என்று கூறும் அளவுக்கு கொழுத்து போய் இருக்கிறது. அறநிலையத்துறை நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, கோவில் உண்டியலில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு தான் வருது, எல்லாமே உங்கள் சொத்துக்களாக அரசாங்கத்துக்கு தான் போகுது. அங்கேருந்து இப்படிலாம் ஒரு கூட்டத்துக்கு பணத்தை நாங்கள் அள்ளி அள்ளி கொடுக்குறோம். தேங்காய் கூட, உடைக்கக்கூடிய தேங்காயில் கூட ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவர்கள் நேற்று தான் சொன்னார், சேகர்பாபு அவர்கள்லாம் குறித்து. இன்னைக்கு மனோ தங்கராஜ் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பணத்தையும் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கிட்டு கொழுத்து போய் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம். எது நாகரிகம்? தமிழகத்தின் ஒட்டுமொத்த கனிம வளங்களையும் கடத்தி விற்பதா அல்லது ஆவின் பால் கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா? கனிம வளங்களை திருடுவதா, ஆவின் பால் கொழுப்பை திருடுவதா? இரண்டுமே கன்னியாகுமரியில் நடந்தது. ஒன்று கண்டிப்பாக கன்னியாகுமரியில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆவின் பாலை விட கனிம வளங்கள் சூறையாடப்படுகின்றன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நாகர்கோவிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். அங்கே டாரஸ் லாரி சும்மா விறுன்னு போயிட்டே இருக்கும். என்னப்பான்னு சொல்லி பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து கனிம வளங்கள் போகுதுப்பா, லைசன்ஸோடி தான் போகுது, எங்களுடைய அனுமதி இல்லாமல் அதெல்லாம் போயிருமா அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகளே கேட்டாங்க. ஸோ வித் பெர்மிஷனுடன், அரசியல்வாதிகளுடைய பெர்மிஷனுடன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கனிம வளம் கொள்ளை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், சீமான் அவர்கள், குறிப்பா நாம் தமிழர் கட்சி இதுல களத்துல இறங்கி போராடினாங்க கன்னியாகுமரி பக்கம் எல்லாமே. அப்படின்னா அதே விஷயத்தை அண்ணாமலை அவர்களும் கேட்டிருக்கிறார். கொழுப்பை கூட விட்டு வைக்காமல் திருடுவதா அப்படின்னு சொல்லி இந்தி கூட்டணி கட்சியின் நிர்வாக தோல்வியை மறைக்க கர்நாடகா காங்கிரஸ், அப்போ இந்தி கூட்டணி தோல்வியை மறைப்பதற்காக பொதுமக்கள் கூட்டமாக கோவில் திருவிழாவுக்கு செல்லக்கூடாது என்று கூறும் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் கொத்தடிமைகளை கூட்டி கூட்டம் போடும் தனது கட்சி தலைவரிடம் இப்படி சொல்வாரா? அரசியல் விழா வாங்க, கூட்டம் கூட்டமாக வாங்க, 200 ரூபா தரப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக கொண்டு வந்துட்டு இருக்கீங்களே, அதுவும் கூட்டம் தானே, அதை நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். தமிழகத்தில் கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் போதைப் பொருள்களும் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. கொலை நடைபெறாத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கிடைக்கிறது. இந்த அழகில் பகுத்தறிவு பேசுகிறாராம் வெங்காயம் அப்படின்னு சொல்லி முடித்திருக்கிறார். இந்த இடத்துல 2 தினங்களுக்கு முன்னாடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்ன விஷயத்தையும் கவனிக்கணும். ஒரே நாளில் 8 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில், என்னப்பா செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருந்தார். அந்த மனுஷன் பேசக்கூடிய சில விஷயங்கள் நிச்சயமா மக்களுக்கு தேவையானதா இருக்கு. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கண்டிப்பாக நிறைய கேள்விகளையும், சாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்துறதா இருக்கட்டும், மக்களுக்கு தேவையான குரல் எழுப்புவதாக இருக்கட்டும், இதெல்லாமே அவர் டெய்லி ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டை அவர் பதிவு பண்ணிட்டு தான் இருக்கார். என்ன, அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு ஊடகங்களுக்கு நேரம் கிடையாது, இல்லை யாரோ அதை மறுக்கிறார்கள். ஸோ அண்ணாமலை கேட்ட கேள்வியும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்ட கேள்வியும் ஒன்று தான். அடுத்ததா, கோவில் திருவிழாவுக்கு அதிக அளவு கூட்டம் செல்வதில் உண்மையிலேயே நாகரிக சமுதாயத்திற்கு நல்ல அடையாளமாக பார்க்க முடியாது என்று அமைச்சர் கூறியுள்ளார். அப்படியானால் தேவாலயங்களுக்கு சென்று ஆயர்களை சந்திப்பது பகுத்தறிவு மற்றும் நாகரிக சமூகத்தின் கணக்கில் வருமோ? இவர்களின் போலி மதச்சார்பின்மை ஹிந்து மதத்திற்கு மட்டுமே. அப்படியானால் கோவில் திருவிழாவுக்கு தேடி செல்லும் திருமிகு துர்கா ஸ்டாலின் உட்பட திமுக குடும்பத்தாரும் நாகரிகமற்றவரா அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் இதே மாதிரியான கேள்விகளை முன் வச்சதை பார்க்க முடியுது. துர்கா ஸ்டாலின் அவர்கள் எல்லா கோவிலுக்கும் போவாங்க,
நீங்கள் ஆயர் அவர்களை பார்த்தீர்கள். மனோ தங்கராஜ் அவர்கள் தேவையில்லாமல் இது ஒரு மத பிரச்சனையாக மாற்றிட்டு இருக்கார். நீங்கள் ஆயர் அவர்களை பார்த்தீங்க, ஜீசஸ் கால்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துக்கே போய் அவரை சந்தித்தேன்னு சொல்லி ஃபோட்டோ போட்டீங்க. இது எல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியல. இங்கே கூட்டம் கூடுவது பிரச்சனைனா ஹிந்து மக்கள் கூடுவது தான் உங்களுடைய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இதற்கு மனோ தங்கராஜ் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்? அமைதியாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல தமிழ்நாட்டில் இப்படி மதத்தை வச்சு பிளவுகளை ஏற்படுத்துகிறீர்களே அமைச்சர்களே, இது சரிதானா அப்படிங்கிற கேள்வியை இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் உயர்ந்திருக்கக்கூடிய இந்த கேள்வி ஒரு அமைச்சரை பார்த்து எல்லாரும் மக்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேள்வியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த அமைச்சர் பேசினது மறுபடியும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனையாக மாறும். ஏன்னா ஆல்ரெடி மனோ தங்கராஜ் அவர்களால் ஏகப்பட்ட பிரச்சனை வந்ததுனால தான் அவருடைய அமைச்சர் பதவி அப்படிங்கிறத தூக்கிட்டு வேறொரு ஆளுக்கு கொடுத்தாங்க. மறுபடியும் அமைச்சர்கள் மாற்றப்பட்ட போது தான் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. எகைன் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை மனோ தங்கராஜ் அவர்களால் வந்திருப்பதால் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த 2026 தேர்தல் அதற்கான வாக்குகளை கேட்க போக வேண்டும். எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த இடத்துல மத பிரச்சனை இழுக்காதீங்க தயவு செஞ்சு மனோ தங்கராஜ் அவர்களே. அங்கே கூட்டம் கூடுனது அப்படிங்கிறது விளம்பர மாடலுக்காக கர்நாடக அரசாங்கம் செய்த சொதப்பல், அவ்வளோதானே தவிர அந்த கூட்டத்துக்கும் திருவிழாவுக்கு கூடக்கூடிய கூட்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. திருவிழாவுக்கு கூடக்கூடிய கூட்டம் நாகரிக கூட்டம் இல்லை என்றால் நாகரிகமான கூட்டம் என்ன? அதற்கு மனோ தங்கராஜ் அவர்கள்ட்ட ஏதாவது பதில் இருக்கா? நாகரிகமற்றது அப்படின்னு சொல்கிறத எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாரு? ஒருவேளை அதையும் மதத்தை வச்சு தான் அவர் பண்ணுவாரோ என்னவோ பார்க்கலாம். மக்கள் இந்த கேள்வியை கேட்டுட்டு தானே இருக்காங்க. அடுத்ததா தைலாபுரத்தில் குருமூர்த்தி அவர்கள் பாமகக்கு இடையே உட்கட்சி பூசல். ஒன்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த பக்கமாக ராமதாஸ் அவர்கள். ஸோ இது இப்படியே போச்சுன்னா திராவிட மாடல் இல்லாட்டி திராவிட ஆட்சியாளர்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் சாதகமாக மாறிடும் அப்படின்னு சொல்லி குருமூர்த்தி அவர்கள் சுமார் 3 மணி நேரம் ராமதாஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அதில் 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் எதுவுமே உண்மை கிடையாது, அதாவது அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. குருமூர்த்தி அவர்கள் மரியாதை நிமித்தமாக நான் என்ன செஞ்சேன், இந்த மாதிரி ராமதாஸ் அவர்களை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. பாஜக கூட அலைன்ஸ் இல்லாட்டி அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு குரல், இது எல்லாமே அங்கே பேசப்பட்டிருக்கலாம். பாமகவினுடைய பிரச்சனை இத்துடன் முடிந்தது என்றால் ரொம்பவே நல்லது. ஸோ ஓவராலாக இதுதான் இப்போதைக்கு இன்றைய அரசியல் களத்தில் ரொம்பவே சூடு பிடித்த செய்திகளாக இருந்தன. அதை உங்கள் முன்னாடி நான் சொல்லிட்டேன். இதுக்கு பின்னாடியும் அமைச்சர்கள் இதே மாதிரி மத போக்கிலும் சாதிய போக்கிலும் மக்களை பிளவுபடுத்துதல் அப்படிங்கிறத நிறுத்த வேண்டும். நாங்கள் மதத்துக்கும் சாதிக்கும் அப்பாற்பட்டவர்கள் தமிழர்கள். எங்களுடைய மொழிக்கே நீங்கள் குரல் கொடுக்கல, இப்போ எங்களுக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வியை தமிழக மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஒற்றுமையுடன் இருக்க விரும்புகிறோம். தயவு செஞ்சு எங்களை ஒற்றுமையுடன் இருக்க விடுங்கள். இன்டெலிஜென்ஸ் புக்கில் 3 பேட்டரி இன்சர்ட் பண்ணணும். 3 பேட்டரி நீங்கள் இன்சர்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு பக்கத்துலையும் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது கூட்டுறது அப்படிங்கிறதும் கொஸ்டினை கேட்க வைக்கிறது. இப்போ டெமோ பார்க்கலாம். இது ஆனா ஆவணா மட்டும் கிடையாது, ஏபிசிடிக்கு ஒரு பக்கம். அடுத்ததா 1 2 3 1 2 3 அப்படின்னு சொல்றது அதுவும் சொல்லி கொடுக்கும். அடுத்ததா விலங்குகள் வகைக்கு தனியா இருக்கு. அடுத்ததா வாகனங்கள். அடுத்ததா உறவுகள். அடுத்ததா மியூசிக், ரைம்ஸ் இப்படின்னு சொல்ற எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த புத்தகம். இது ஒரு இன்டெலிஜென்ஸ் புக்கு தான். நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப இன்ட்ராக்டிவாக அவங்க படிக்கிறதுக்கும் அது கூடவே அவங்க ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இந்த பேஜிலலாம் நம்ம எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே இந்த புத்தகத்தில் செய்ய முடியும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 349 ரூபாய்க்கு கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.